டிஎன்பிஎஸ்சி சிம்பிளிஃபிகேஷன் அதாவது சுருக்குகளை இதுவரை டிஎன்பிஎஸ்சியில் என்னென்னலாம் கொஷின் கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஷார்ட்கட்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இது பார்ட் 2. ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், மதிப்பு காண்கன்னு கொடுத்துட்டு கியூப் ரூட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஷின் கொடுத்துட்டா என்ன பண்ணுங்க அப்படின்னா, ரூட்குள்ளே என்ன நம்பர் இருக்குது, 4 இருக்குது கரெக்டாக. அந்த நம்பர் இந்த ஆப்ஷனில் எதை மல்டிப்ளை பண்ணால் வருதுன்னு பாருங்கள். அதாவது ஆப்ஷன் எடுத்துக்கோங்க, அந்த நம்பரை அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்களேன், 2வை ஸ்கொயர் பண்ணும்போது அதாவது 2 × 2 பண்ணால் 4ன்னு வருது சரியா. உங்களுக்கு பாருங்கள் ரூட்குள்ளே 4 தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஆப்ஷனை பாருங்கள், அதை அந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணுங்கள், ரூட்குள்ளே எந்த நம்பர் இருக்கோ எதை அது வர வைக்கிதோ அதுதான் ஆன்சர். ஓகேவா. இந்த ஷார்ட்கட்டுக்கு இன்னொரு சம் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 22. இதுவும் பாருங்கள், இது கியூப் ரூட்டில் இருக்குது சரியா. அப்போ என்ன பண்ணுறோம், ஆப்ஷனில் ஸ்கொயர் பண்ணுங்கள் சரியா. இப்போ 3 ஸ்கொயர் அதாவது 3 × 3 என்ன நமக்கு 9 கிடைக்கும். 9 × 9 81 கிடைக்கும் கரெக்டாக. 4 ஆப்ஷன் பண்ணி பாருங்கள், இல்லைனா ஃபஸ்ட்டு 2 பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் கிடச்சா கூட ஓகே தான். இப்போ ரூட்குள்ளே என்ன நம்பர் இருக்குது, 9ன்னு இருக்குது ஓகேவா. 3 × 3 பண்ணால் நமக்கு 9 வருது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர் சரியா. 23வது கொஷின் பாருங்கள். இந்த கொஷினில் கியூப் ரூட் உள்ள ஸ்கொயர் சரிங்களா. அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரூட்டும் அப்படி இல்லை இந்த ரூட்டுக்கு மேலே 2 போட்டிருந்தாங்க அப்படின்னா இது இல்லை, தனியாக உங்களுக்கு ரூட் கொடுத்துருந்தாலும் ரெண்டுக்கும் மேக்ஸ் படி ஒரே அர்த்தம் தான். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் சரியா. அப்போது நல்லா பாருங்கள், √4க்குள்ளே √4 இருந்து இன்ஃபினிட்டி கொடுத்தா போன வீடியோலே பார்த்துருப்போம், ரூட்குள்ளே எந்த நம்பர் இருக்கோ அதுதான் நமக்கு ஆன்சர்னு கரெக்டாக. இப்போ பாருங்கள், ரூட்டும் 2 போட்டு உங்களுக்கு ரூட் போட்டிருந்தாலும் ரெண்டுமே 1ன்னு சொல்லியிருக்கிறதுனால இப்போ இந்த ஆன்சருக்கு என்ன கிடைக்கும், ஆப்ஷன் பி தான் வரும். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 24வது கொஷின் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு கொஷின் ஒரு சீக்வன்ஸ் இல்லை பேட்டர்னில் ஆர்டரில் வந்துச்சுன்னா, அதாவது 1 2 3 இல்லை x+1 x+2ன்னு வந்துட்டாலே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஈஸியாக கேன்சல் ஆகிற சம். அதாவது ஒரு நம்பரும் இன்னொரு நம்பரும் கேன்சல் ஆகிற மாதிரி தான் வரும்னு ஐடியா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. இப்போ பாருங்கள், நம்ம எல்சிஎம் எடுத்தோன்னா டினாமினேட்டர் தான் மேலே வரப்போகுது, ஏன்னா அங்கே எதுவுமே இல்லை. ஸோ x+1 +1 divided by x+1 multiplied by x+2 +1 divided by x+2 multiplied by x+3 +1 divided by x+3 multiplied by x+4 +1 divided by x+4 ஓகேவா. இப்போது என்னென்னலாம் நம்பர் ஆட் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஆட் பண்ணி எழுதிக்கோங்க. x+2 divided by x+1ன்னு வரும், multiplied by x+3 divided by x+2ன்னு வரும், multiplied by x+4 divided by x+3ன்னு வரும், multiplied by x+5 divided by x+4. இப்போ பாருங்களேன், உங்களுக்கு எல்லாமே 2 நம்பர் சேமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாமா ஓகேவா. இப்போ ரிமைனிங் பாருங்கள் என்ன இருக்குன்னு, x+5 divided by x+1 இதுதான் ஆன்சர். இந்த கொஷின் மார்க்கில் வர வேண்டிய ஆன்சர் ஓகேவா. இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் சீக்கிரமாக சால்வ் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு பொறுமையாக சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். அடுத்த கொஷின் போகலாம். கொஷின் நம்பர் 25 பாருங்கள். a+b² -4ab அதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு a+b² ஃபார்முலா தெரியும் கரெக்டாக. ஸோ இந்த ஃபார்முலாவை கொஷினில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்க வேல்யூவை எழுதிக்கோங்க. இப்போ 2ab - 4ab பண்ணால் என்ன கிடைக்கும், 2 - 4 -2ன்னு கிடைக்கும் கரெக்டாக. அது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ a² + b² - 2abன்னு கிடைக்குமா. இதை பாருங்கள், இந்த சீக்வன்ஸ் மேலே பாருங்கள் ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸில் இருக்குது, அவ்வளோதான். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு ஃபார்முலா படி a - b² இது தானே இதோட ஃபார்முலா. எங்கே இருக்குது, ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 26th கொஷின் பாருங்கள். இந்த சம்முக்கு ஈஸியான ஒரு ஷார்ட்கட் இருக்குது. நீங்கள் இதை ஃபுல்லாலாம் சால்வ் பண்ணால் டைம் ரொம்பவே அதிகமாகிடும் ஓகேவா. இதுக்கு என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறீங்கன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்பர் இருக்கா லாஸ்ட்டு நம்பர் இருக்கா ஓகேவா, அந்த சீக்வன்ஸில் அதை எடுத்து தனியாக எழுதிக்கோங்க. எழுதிட்டு என்ன பண்ணுங்கள், அதை எல்சிஎம் எடுத்து எழுதுங்க. உங்களுக்கே தெரியும்ல இது என்ன கிடைக்கும், 2/3, இங்கே 99/100 ஓகேவா. ஜஸ்ட்டு நீங்கள் சப்ராக்ட் பண்ணாலே போதும், ஈஸியாக கிடச்சிரும் கரெக்டாக. இப்போ என்ன பண்ணுங்கள், 2/3ல் மேலே இருக்கல அந்த நம்பர் 2, அதையும் இந்த சைடு வாங்க 100 இருக்கா கீழே 99/100ல் கீழ் நம்பரையும் தனியாக எழுதிக்கோங்க ஓகேவா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஷார்ட்கட் நல்லாவே யூஸ் ஆகும். இப்போ 2/100 இருக்கும், கேன்சல் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன கிடைக்கும் 1/15 கிடைக்கும். அவ்வளோதாங்க ஆன்சர் ஓகேவா. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் சரியா. இந்த சம் உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரிய இன்னொரு சம் தரேன்.
ஓகேவா? மைனஸாக இருந்தால் இந்த மாதிரி இருக்குது. அப்போ ப்ளஸ்ஸாக இருந்தால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அடுத்த சம்மில் பார்க்கலாம். 27th சம் பாருங்கள். அதே மாதிரி தான் இருக்குது, ஆனால் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருக்கு. அப்போ என்ன பண்ணணுன்னு நல்லா பாருங்கள். ஓகேவா? எப்பவும் போல் ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் தனியாக எழுதிக்கோங்க. ஓகேவா? எழுதிட்டோமா? இப்போ எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும்? இங்கே 3/2, இங்கே 101/100ன்னு கிடைக்கும். ஓகேவா? அங்கே மேலே இருக்கிறதையும் இங்கே கீழே இருக்கிறதையும் எடுத்தோம். இங்கே அப்படியே ஆப்போசிட், இங்கே கீழே இருக்கிறதையும் அங்கே மேலே இருக்கிறதையும் எழுதணும். சரியா? 101/2 இந்த ஆர்டரில் எழுதணும். ஓகேவா? ஆப்ஷனில் எங்கே இருக்குது? டி. ஸோ டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டினில் இங்கே மைனஸ் வந்தால், இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 1/2 2/3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1ஐயும் 3ஐயும் எடுத்து எழுதணும், மேலே 2 கீழே. இதே ப்ளஸில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதே நம்பர் இந்த சைடு மேலே 2 கீழே, ரைட் டு லெஃப்ட். ஓகேவா? இந்த ஷார்ட்கட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்பவே எக்ஸாமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 28th கொஸ்டின் பாருங்கள். இங்கே மைனஸில் இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் எழுதுங்க. கரெக்டாக? இப்போ எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 2 - 1/2, இங்கே n - 1/2. 2ல் 1 போச்சுன்னா உங்களுக்கு 1/2 கிடைக்கும். இங்கே n - 1/n அப்படியே தான் இருக்கும். கரெக்டாக? அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ மைனஸ் இருக்குது, என்ன சொல்லியிருக்கோம்? லெஃப்ட்டில் இருக்க மேலே இருக்க வேல்யூவும் ரைட்டில் இருக்க கீழே இருக்க வேல்யூ மைனஸில் இருக்கிறதுனால. சரியா? இப்போ உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் நல்லாவே புரிஞ்சிருச்சா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 29th கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவனற்றுள் மிகப்பெரிய விகிதத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. எது பெருசு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே 5:7 நீங்கள் 5/7 எழுதிக்கலாமா ஃப்ராக்ஷனில்? கரெக்டாக எழுதனால இப்போ எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு இதை பர்சன்டேஜாக மாற்றுங்க. ஏன் பர்சன்டேஜாக மாற்றுறோன்னா, எது ஹையஸ்ட் பர்சன்டேஜோ அதானே ஆன்சர். ஸோ பர்சன்டேஜாக மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பை 100 பண்ணுவோம். ஸோ எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. நமக்கு எதுக்கு ஹையஸ்ட் பர்சன்டேஜ் வருதோ அதான் ஆன்சர். இப்போ கீழே பண்ணுங்கள். நம்ம 0 கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 70% கிடைக்குமா? அதே மாதிரி இங்கே கேன்சல் பண்ணால் 20 கிடைக்கும். 320 60%. இங்கே கேன்சல் பண்ணால் 50 வரும். ஸோ 50%. மேலே கேன்சல் பண்ண கஷ்டமாக இருந்தால் நீங்கள் இப்படி பண்ணிக்கோங்க. 500/7 போட்டுட்டு அப்புறம் கேன்சல் பண்ணுங்கள். 7, அப்புறம் 10 இருக்கும் 1 டைம்ஸ், அப்புறம் 330 இருந்தால் 28 வரைக்கும் தான் போகும். ஸோ 4 டைம்ஸ் இப்படியே போயிட்டே இருக்கும். அது 71% எழுதிருங்க. இதில் பாருங்கள் எது பெருசுன்னு. 71% தான் பெருசு. ஸோ ஆப்ஷன் ஏ 5:7 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 30th கொஸ்டின். ஏறு வரிசையில் எழுதுக. சின்னதுலேருந்து பெரிய நம்பர் வரைக்கும் எழுத சொல்கிறாங்க. இதுக்கும் நீங்கள் அதே ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள். பர்சன்டேஜாக மாற்றிடுங்க. ஓகேவா? ஏன் சொன்னோன்னு தெரியும்ல, பர்சன்டேஜாக மாற்றினா நமக்கு எது ஹையஸ்ட்டுன்னு தெரிஞ்சிடும். அதனால் போன சம்மில் பார்த்த மாதிரி தான். இப்போது கேன்சல் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2, அங்கே 50 திருப்பி பண்ணோன்னா 125ன்னு கிடைக்கும். ஸோ 75% கிடைக்கும். சரியா? ஆமாம் தானே? அடுத்தது பாருங்கள், 50% கிடைக்கும். கரெக்டாக? இங்கே கேன்சல் பண்ணால் 4, 50, அகைன் 2, ஸோ 75, 125 கிடைக்கும். 125 கீழே 2 இருக்குது, மறந்துடாதீங்க. ஸோ 125/2% கேன்சல் பண்ணால் உங்களுக்கு அக்யூரேட்டாக 62.5% வரும். இப்போ ஆர்டர் பாருங்கள், இது வரும். இது 51, 62.52, 75% 3. ஸோ ஆர்டர் பண்ணி எழுதலாமா? 1/2 முதல்ல வரும், அப்புறம் 5/8, 3/4. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் போய் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க.